இவங்க ரேஆரி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரி மெட்டீரியல்ஸ் ஒர்க் பண்ணுற ஒரு பேஜ். இதில் ஒரு ஒன் ஆஃப் த பேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரி பேஜ். அந்த பேஜோட யூஆர்எல் வந்துட்டு rarishop.com silk thread materials. ஓகேவா? இப்போது இதுதான் அந்த பேஜுக்கான யூஆர்எல். இதை வந்து அந்த பேஜ் லிங்க்குன்னு கூட மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த பேஜுக்கு தான் நான் பேக்லிங்க்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் எடுத்துக்கிற டொமைன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா medium.com அப்படின்ற ஒரு டொமைன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் மீடியமில் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். புதுசாக ஒரு டொமைன் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அது எப்போவுமே கேட்குறது என்னென்னா சைன்இன் கெட் ஸ்டார்டட். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களை வந்துட்டு லாகின் பண்ணாதானே, அதை சைன்அப் பண்ணாதானே உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தரான். அந்த மாதிரி எந்த அக்கௌண்ட் நீங்கள் பேக்லிங்க்ஸ்க்குன்னு போனாலுமே மேக்ஸிமம் உங்களை சைன்அப் பண்ண சொல்லுவோம். சில வெப்சைட்ஸ்லாம் ஓப்பனாகவே நம்ம பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் சைன்அப் பண்ண சொல்லுவோம். ஸோ சைன்அப் பண்ணுறதுக்கு என்ன இமெயில் ஐடி, என்ன கான்செப்ட் அப்படின்ற சைன்அப் வித் ஃபேஸ்புக்கா, இமெயில் ஐடியா. மோஸ்ட்லி பேக்லிங்க்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஜிமெயில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜிமெயில் ஒன்று நான் சைன்அப் வித் ஜிமெயில் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் எனக்கு டாப் ரைட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். மீடியமில் எனக்கு டாப் ரைட்டில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அக்கௌண்ட்டில் சில விஷயங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இமெயில் ஐடி கொடுத்துட்டேன். யூசர் நேம் என்ன? ஸோ யூசர் நேம் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னோடய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். இப்போது இது வந்துட்டு ரேஆரி ஷாப் அப்படின்றனால என்னோடய பிஸ்னஸ் நேமையே நான் கொடுத்துக்கிறேன், ரேஆரி ஷாப். அதோட அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேஆரி ஷாப் அப்படின்றத சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ இது எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா திஸ் இஸ் சிமிலர் லைக் இன்ஸ்டாகிராம் தான். இப்போ இன்ஸ்டாகிராமில் நான் வந்துட்டு மெயினாக நான் ஏன் சுந்தர் _ டிஜிட்டல் மார்க்கெட்னு வச்சேன்னா இது ஒரு எஸ்இஓ பர்பஸ் தான். இன்ஸ்டாகிராமுக்குள்ளே எஸ்இஓ பர்பஸ், கூகுள்லேயுமே எஸ்இஓ பர்பஸ் தான். யாராச்சும் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணாங்க அப்படின்னா த்ரூ திஸ் ஆப்டிமைசேஷன் என்னோடய ரிசல்ட்ஸ் வந்துட்டு டாப்பில் ஷோ ஆகும். இங்கே வச்சது, இங்கே நான் நேமில் கொடுத்தது. ஆல்சோ இது வந்துட்டு ஃபார் யூசர்ஸ் ஓகே சுந்தர் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்றது ஐடென்டிஃபை ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த யூசர் நேமே வச்சேன். ஸோ என்னோடய யூசர் நேம் யூஆர்எலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், instagram.com/sundar_digital marketer. ஸோ இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இங்கேயுமே. இப்போது யூசர் நேம் நான் இங்கே சேஞ்ச் பண்ணனால இதோட ப்ரொஃபைல் யூஆர்எலுமே சேஞ்ச் ஆகிரும், medium.com/rarishop. அகெயின் ஏன் நம்ம யூஆர்எல்ல வந்துட்டு ஒரு பேக்லிங்க் க்ரியேட் பண்ணுற ஒரு டொமைன்ஸ்க்கு நம்ம தரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போது நான் பேக்லிங்க்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு பேக்லிங்க் ஓகே ரேஆரி ஷாப் அப்படிங்கிறது ஆரி மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம். இப்போது இவங்க வந்துட்டு என்ன கீவேர்டுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ், சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரியான ஒரு கீவேர்ட்ஸுக்கு தான் பார்த்திங்கன்னா இவங்க ரேங்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த கீவேர்டு தான் பார்த்திங்கன்னா இவங்களோட ஹோம் பேஜுக்கும் டார்கெட் பண்ணுறாங்க. மற்ற பேஜஸ்க்கு சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற மாதிரி டார்கெட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிற பேக்லிங்க் எதுக்காக க்ரியேட் பண்ண போகிறோம்னா இந்த சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ்க்காக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த ரேஆரி ஷாப் இந்த ரேஆரி அப்படின்ற ஒரு நேம்லேருந்து இல்லை அது அந்த நேம் ரிலேட்டடாக இருக்கிற யூஆர்எல்லேருந்து வந்துச்சு அப்படின்னா இது ரெலவெண்ட்டாக இருக்கும். மேபி நான் இது சில்க் த்ரெட் மெட்டீரியலோட மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சில்க் த்ரெட் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு யூஆர்எல்லேருந்து நம்மளோட வெப்சைட்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா ஓகே அவனோட யூஆர்எலும் சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸில் இருக்குது, வந்திருக்க யூஆர்எலும் சில்க் த்ரெட் மெட்டீரியல் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு டூ ரெலவென்சி அப்படின்ற மாதிரி கூகுள் மேபி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஜென்ரலாக பார்த்தோம்னா நம்ம ரியலாகவே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் க்ரியேட் பண்ணால் நம்ம பிஸ்னஸ் என்னவோ அது ரிலேட்டடான நேமிங்ஸ் யூஆர்எல்ஸ்லாம் நம்ம வைப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கே இருக்கிற மீடியம்லேயுமே. ஓகேவா? ஸோ
பேக்லிங்க் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸையுமே பார்த்திங்கன்னா பக்காவாக நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக செட்டப் பண்ணணும். வியூ ப்ரொஃபைலில் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா அது நம்ம பார்க்கலாம். ப்ரொஃபைல் டிசைன் இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் த டிசைன் ஆஃப் தி ப்ரொஃபைல். கிரேடியன்ட் கலரில் மாற்றிக்கலாம். கலர்ஸ் வந்துட்டு எனக்கு ரெட் கலரில் வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் இமேஜ் ஆட் பண்ணா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இந்த மீடியம் பேஜை டிசைன் பண்ணுறோம் சிம்பிளி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் லோகோ வச்சுருந்துச்சுன்னா லோகோவோட ஆட் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஓகேவா? இது ஒரு மினி வெப்சைட் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொஃபைலை நீங்கள் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா. ஆல்சோ இதில் எடிட் செட்டிங்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன பாசிபிள் இருக்கோ ஃபார் ஃப்ரீ காஸ்ட்டில் அதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கம்ப்ளீட்லி ஒரு அக்கௌண்ட் செட்டப் தான் இது. ஒன்ஸ் எல்லா அக்கௌண்ட்டும் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மீடியமோட ஃபஸ்ட்டு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா ரைட் அ பிளாக் தான். ஸோ மேலே டாப்பில் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு பிளாக் ரைட் பண்ணலாம் இதில். ஸோ இதில் டைட்டில் தென் டெல் யுவர் ஸ்டோரி. இப்போ இதுக்கு கண்டென்ட் போடுறதுக்கு நம்ம வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த பேஜுக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த பேஜ் சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற ஒரு பேஜுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம், ரேயாரி ஷாப்புக்கு. ஸோ இந்த பேஜுக்கு இந்த பேஜில் ஆக்சுவலாக கண்டென்ட் இல்லை, பட் இந்த பேஜை தான் நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேஜ் ரிலேட்டடாக கண்டென்ட் வந்துட்டு நம்ம ChatGPT கேட்கணும். ஸோ ChatGPT போயிட்டு ஓகே, இப்போது இந்த பேஜுக்கான கீவேர்டு வந்துட்டு சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஸோ ஷாப் நேம் வந்துட்டு ரேயாரி ஷாப். இப்போது என்னோடய பேக்லிங்ஸ் அப்படின்னாலுமே நான் வந்துட்டு அதில் ஒரு கண்டென்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த கண்டென்ட் என்ன டாப்பிக்கில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஸோ அந்த டாபிக் நீங்கள் எப்படி வேணாலும் ரிசர்ச் பண்ணி சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு லாஸ்ட் பேஜ் இல்லாட்டி இங்கே Q&A இருக்கும். இந்த டாபிக்ஸ் ஹவு டு மேக் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் இதை கூட நீங்கள் எழுதலாம். சரிங்களா? இல்லாட்டி ChatGPT நீங்கள் டாபிக்ஸ் கேட்கலாம். லைக் இதுதான் என்னோட இது, கிவ் மீ த டாபிக்ஸ் ஆர் பிளாக் டாபிக்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவன் ஒரு டாபிக் லிஸ்ட் சொல்லுவான். இந்த டாபிக் நல்லாயிருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் ஆரி அண்ட் எம்ப்ராய்டரி. இது ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டாப்பிக்கு நான் வந்துட்டு எனக்கு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறேன். அகெயின் ஐ நீட் அ content for the website medium.com. It's a article website, like a blogging website. I am creating this for backlinking purposes. But I want some quality and insightful content as I am expecting referral traffic and engagement through Medium users. I need this in around 600 to 800 words. See, actually also இதையுமே மென்ஷன் பண்ணிடுவோம். keyword shop name rayari shop. இதையும் மென்ஷன் பண்ணிடுவோம். தென் இன்னொரு விஷயமே என்ன மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா give a call to
to action at the bottom referring to Ray or Ray shop have most of these collections at a affordable price அப்படின்ட்டு. சி ஓகே. ஸோ இப்போ நான் ஏன் வந்துட்டு இந்த இடத்துல ப்ராம்ப்ட் வந்துட்டு ஐ நீட் அ கண்டென்ட் ஃபார் த வெப்சைட் medium.com அது ஜென்ரலாக சொல்லிக்கலாம். இந்த medium.com வந்து என்ன மாதிரியான ஒரு வெப்சைட் டைப் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி திஸ் ChatGPT வந்துட்டு கொடுக்கும். ஆல்சோ நான் இது வந்து பேக்லிங்கிங் பர்பஸ்க்காக தான் இதை தரேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவன்கிட்ட கொடுத்துக்கிறேன். ChatGPT will அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும். ஆல்சோ எனக்கு இந்த கண்டென்ட் வந்துட்டு குவாலிட்டியாக வேணும், ஒரு இன்சைட்ஃபுல் கண்டென்ட் வேணும். இது எதுக்காக நான் மெயினாக சொல்கிறேன்னா, நான் பேக்லிங்கிங் பர்பஸ்ன்னு மென்ஷன் பண்ணனாலையும் இது வந்து மீடியம் வெப்சைட் அப்படின்றனாலையும் இவன் ஜென்ரிக்காக சில கண்டென்ட் கொடுத்துருவோம். பட் ஆல்வேஸ் க்ரியேட் குவாலிட்டி கண்டென்ட். அந்த குவாலிட்டி கண்டென்ட்டை நீங்கள் வந்துட்டு பேக்லிங்ஸ்க்கும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட medium.comக்கு நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற வெப்சைட் கூட சம்டைம்ஸ் உங்களுக்கு டாப் பொசிஷனில் ரேங்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி டாப் பொசிஷனில் ரேங்க் ஆச்சு அப்படின்னா அது மூலமாகவே உங்களுக்கு பிஸ்னஸ் வர சான்சஸ் ஆகும். இன்னொன்று, உங்களோட உங்களோட பேக்லிங் கண்டென்ட் டாப் பொசிஷனில் இருந்துச்சுனாலே உங்களோட வெப்சைட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ரேங்கிங் புஷ் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு குவாலிட்டியான வே ஆஃப் க்ரியேட்டிங் கான்டென்ட்டாக நான் சொல்கிறது. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த விஷயங்கள். ஆல்சோ இது எனக்கு ஒரு 600 to 800 வேர்ட்ஸில் வேணும். தென் இதுக்கான கீவேர்டு வந்துட்டு சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆல்சோ ஷாப் நேம் ரே ஆர் ஷாப். ஆல்சோ நான் இன்னொரு விஷயம், எனக்கு பாட்டமில் கண்டென்ட்டோட பாட்டம் லைனில் எனக்கு இந்த மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி என்னோடய ஷாப்பை மென்ஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி வேறு என்ன இன்புட் நீங்கள் தரணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கூட நீங்கள் தரலாம். இந்த அகெயின் நான் இந்த பேஜில் வந்துட்டு ஒரு 4-5 நிறைய சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ் இருக்குது. மெயினாக இந்த சில்க் த்ரெட் மெட்டீரியல் விஷயம்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் ஆட் திஸ் டு தி ப்ராம்ப்ட். ஓகேங்களா? ஃபைன். ஆல்சோ இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, திஸ் ஷாப் இஸ் இன் மதுரை, தமிழ்நாடு, ஆல்மோஸ்ட் 20 years in business, selling all over India through online. ஓகே, இப்போ நான் கொடுத்துட்டேன்னா ப்ராம்ப்ட் ஆயிரும். சார், இதுக்கு ஏஐ ஃப்ரீ டெக்ஸ்ட், அல்காரிதம், ஹியூமனைஸ் டெக்ஸ்ட் இதெல்லாம் கொடுக்க வேண்டாமா? மேக்ஸிமம் வேணாம் மேம். ஏன்னா நம்ம பேக்லிங்ஸ் தானே யூஸ் பண்ணுறோம், டைமிங் ஏதாவது. ஓகேங்களா? பட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. பட் இல்லை ரொம்ப நான் குவாலிட்டியாக தான் அதை க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ண போகிறோன்னா யூ கேன் யூஸ் தட். சரிங்களா? பட் மேக்ஸிமம் நான் அதை ரீட் பண்ணி பார்ப்பேன். ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இது பண்ணிவிடுவேன் நான். சரிங்களா? டூப்ளிகேட் கண்டென்ட் செக் பண்ணல. இதெல்லாம் இதுக்கு பேக்லிங்ஸ்க்கெலாம் தேவையில்லை ப்ரோ. ஓகேவா? பட் சம் கம்பெனிஸ் நீங்கள் போகிறீங்க அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ப்ராம்ப்ட் இங்கே கொடுத்துருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க கான்டென்ட். ரொம்ப பெருசாக எழுதிட்டானோ. ஸோ கண்டென்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த இடையில இருக்க லைன்ஸ்லாம் எடுத்துருவோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சில்க் த்ரெட். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரீட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு எல்லாம் ஓகே தானா, இல்லை ஏதாச்சும் ChatGPT ஓவராக பேசியிருக்கானா, இல்லை நம்ம சொன்ன அளவு தான் பேசியிருக்கானா அப்படின்றத அவனை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த ஃபார்மேட்டுமே வந்துட்டு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலுமே அவன்கிட்ட ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? சிமிலர்லி இந்த ப்ராசஸே என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் பிளாக் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே ப்ராசஸ் தான், பட் ஃபார் பேக்லிங்கிங் பர்பஸஸ். இப்போ இங்கே ஒரு கால் டு ஆக்ஷன் பாட்டமில் நம்ம கேட்ட மாதிரி அவன் கொடுத்துட்டான். ரே ஆர் ஷாப் பேஸ்ட் இன் மதுரை, சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ் 20 years இருக்குது, ரே ஆர் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ இந்த ஈமோஜிஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அதையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. பட் இப்போதைக்கு எனக்கு ஈமோஜிஸ் வேணாம். திரும்ப திரும்ப ரொம்ப அதிகமாக ரே ஆர் ஷாப் ஆனால் லிங்க் வேணாம்.
மற்றபடி எல்லாம் ஓகேவாக இருக்குது. ஓகே, இப்போது கான்டென்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கான்டென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த இடத்துக்கு லிங்க் தர போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கணும். கீழே ரேஆரி ஷாப் இருக்குது. சில்க் த்ரெட் மெட்டீரியல் அப்படின்ற வேர்டுக்கு தான் நம்ம லிங்க் தந்தால் பெட்டராக இருக்கும். எல்லா டைட்டில் கீழேயுமே இங்கே ஒரு சில்க் த்ரெட் மெட்டீரியல், நிறைய சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற வேர்டு இருக்குது. நம்ம இங்கே இன்ட்ரோடக்ஷனில் ஒரு சில்க் த்ரெட் மெட்டீரியல், இந்த இதுக்கும் சில்க் த்ரெட் மெட்டீரியல் அப்படின்றதுக்கு நம்மளோட பேஜுக்கும், தென் ரேஆரி ஷாப் அப்படின்றது ஹோம் பேஜுக்கும் லிங்க் மாதிரி நம்ம தருவோம். சரிங்களா? ஃபைன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை காப்பி பண்ணி என்னோடய கண்டென்ட் பேஸ்ட் பண்ணுறேன். ஆல்சோ டைட்டிலுக்கு டைட்டில், ஸோ ஹேவ் டு டைட்டில் கொடுத்துருவோம். இப்போது மீடியம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே ஒரு சின்ஸ் இட்ஸ் ஒரு பிளாக் ரைட்டிங், ஒரு ஆர்டிகல் சப்மிஷன் வெப்சைட் அப்படின்றனால இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சில ஃபார்மேட்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்லாம் சரியாக இல்லை, இதெல்லாம் நம்ம வந்துட்டு சரி பண்ணணும். இப்போது இந்த வெப்சைட்டில் ஒரு பேசிக் ஆப்டிமைசேஷன் பண்ணணும். வாட் இஸ் தட் பேசிக் ஆப்டிமைசேஷன்னா, இப்போ இது வந்துட்டு டைட்டிலா இல்லை சப்டைட்டிலா? ஸோ நான் மினி டைட்டில் கொடுக்குறேன். இப்போ பெரிய டைட்டில் அப்படின்னா ஹேவ் டு புட் லைக் H1 H2 அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இதில் இருக்கிற இந்த டைட்டில் அண்ட் சப்டைட்டில். இது வந்துட்டு மெயின் டைட்டில், இதுதான் H1 இருக்க போகுது. ஓகேவா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மீடியமில் இருக்குது. இங்கே மற்ற வெப்சைட்ஸ்லாம் போச்சிங்கன்னா இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குமான்னு கேட்டால் அங்கே வேறு மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், இல்லை ஆப்ஷன்ஸ் இல்லாமலேயும் இருக்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு டொமைனும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த இப்போ எனக்கு மீடியம் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் பழகிருச்சு அப்படின்னால நான் டக்குன்னு பண்ணுறேன். பட் இதுவே நீங்கள் புதுசாக பண்ணும்போது பயங்கர ஸ்லோவாக தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ண ஒவ்வொரு வெப்சைட்டு எப்படி என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், செக் பண்ணணும், எப்படி அதை ஒரு டொமைனை டக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வரும். ஓகேவா? பட் இனிஷியல் டேஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஹவு டு க்ரியேட் குவாலிட்டி பேக்லிங்க்ஸ். பேக்லிங்க்ஸ் போர் தான், அது இல்லைன்னு சொல்லவே கிடையாது. இது பயங்கர போரான ஒரு ஜாபு. பட் ஆனால் நீங்கள் இந்த பேக்லிங்க்ஸ்லாம் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற கீவேர்டு ரேங்கிங் கொண்டு வந்ததுக்கப்புறம் அது ஒரு வேறு ஃபீல் கொண்டு வரும். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு போராக தெரியாது. பட் இனிஷியல் டேஸில் உங்களுக்கு இது போர் கண்டிப்பாக அடிக்குங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அதில்? ப்ரோ, இந்த சேம் ப்ராம்ப்ட் வேற டொமைன் யூஸ் பண்ணலாம்? யூஸ் பண்ணுங்கள் ப்ரோ, எல்லாருக்கும் நிறைய டொமைனில் யூஸ் பண்ணுங்கள். பட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது ப்ரோ, இது வந்துட்டு ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் டு யுவர் அசிஸ்டண்ட். சரிங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனான்னு தெரில. நீங்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூப் போனால் இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. ஒரே ப்ராம்ப்டை எல்லோரும் யூஸ் பண்ணால் அதில் என்ன ஒரு யூனிக்னஸ் இருக்குது? அது கம்ப்ளீட்லி நம்மளோட என்ன சொல்கிறது, ஏஐ கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம முக்கால்வாசி நம்ம யோசிக்கிறத மறந்துட்டோம். என்ன இருந்தாலும் ஏஐட்டை கேட்போம் அப்படின்ற மாதிரி போயிட்டோம். அந்த ப்ராம்ப்டையுமே வந்துட்டு நீ யோசிக்காத, இதை எடுத்து போடு, உனக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டான்னா அதில் என்ன ஒரு யூனிக்னஸ் இருக்குது? ஓகேவா? இனிஷியல் டேஸில் ஓகே இந்த மாதிரிலாம் ப்ராம்ப்ட் கொடுத்தா இந்த மாதிரி வருதா அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் த்ரூ த ப்ராக்டிஸ் நீங்களாகவே ஒரு பெட்டரான ப்ராம்ப்டை கொடுக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் அகெயின் இந்த ப்ராம்ப்ட் வந்துட்டு இது ப்ராம்ப்ட்னு சொல்ல மாட்டோம்ல, ஐ எம் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ChatGPT. இந்த மாதிரி தான் டாப்பிக்கு, இதுதான் வந்துட்டு எனக்கு தேவை, எனக்கு இந்த வேர்ட்ஸில் இவ்வளோ நீட் இருக்குது, இதெல்லாம் ஆட் பண்ணி நீ கொடு அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி நான் வேறு ஒரு டொமைன் போகும்போது வேறு ஒரு டொமைனுக்கு இதே கொடுத்தேன்னா ChatGPT கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தானே கொடுக்கும். அதில் என்ன யூனிக்னஸ் இருக்குது? பட் இதுவே வந்துட்டு நான் இப்போ இதே கண்டென்ட்டை நான் மறுபடியும் ரீபர்போஸ் பண்ணுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ கோராவுக்கு தரேன்னா கோராவுக்கு நான் இது பண்ண போகிறேன். சின்ஸ் கோரா இஸ் அ கொஸ்டின் ஆன்சர் பிளாட்ஃபார்ம், அப்போ அதுக்கேற்ற டோனில் நீ எனக்கு க்ரியேட் பண்ணி, கோரான்னு சொல்லிட்டாவே அதுக்கேற்ற டோனில் தான் க்ரியேட் பண்ணி தருவோம். ஓகேங்களா? ஸோ ப்ராம்ப்ட் கொடுத்துமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம லிங்க் தரணும். ஸோ லிங்க் வந்துட்டு நான் 2 லிங்காக தரப்போகிறேன். ஒன்று வந்துட்டு ஃபார் அவர் டார்கெட்டட் பேஜ், நம்ம டிசைட் பண்ண மாதிரி இங்கே இருக்கிற அந்த சில்க் த்ரெட் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு.
இந்த பேஜ் சில்க் த்ரெட் மெட்டீரியல் ஒரு பாப்அப் வருது. ஸோ பாப்அப்பில் ஸோ இந்த சில்க் த்ரெட் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு பேஜை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட பேஜுக்கு போகும். ஸோ ஒரு பேக்லிங்க் க்ரியேட் ஆகும். ஸோ இன்னொன்று என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஹோம் பேஜுக்கு தரேன். ஹோம் பேஜ் ரேயா ரிஷாப், அதான் அவங்களோட பிஸ்னஸ் நேம். ஸோ அதனால் பாட்டமில் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே ரேயா ரிஷாப் அப்படின்ற அவங்களோட பிஸ்னஸ் நேமுக்கு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ சில்க் த்ரெட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்டு தானே சார் ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே ஒரு சில்க் த்ரெட் மெட்டீரியல் வரும், மறுபடியும் அதுக்கே கீவேர்டுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே லிங்க்கை தருவாங்க. இப்படி தரலாமான்னு கேட்டால் இப்படி தரக்கூடாது. ஆல்ரெடி ஒரு பேஜுக்கு நம்ம ஒரே கீவேர்டுக்கு தந்துட்டோம். இப்போ மறுபடியும் எதுக்கு அந்த மாதிரி அது தர தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி தராதிங்க. மேபி உங்களுக்கு வேறு ஒரு வேர்ட் இருக்குது. ஸோ வி ஹாவ் so many pages in this website. சில்க் த்ரெட் மெட்டீரியல் மாதிரி ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ்னு ஒரு பேஜ் இருக்குது. இப்போ இதில் ஏதாச்சும் ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ்னு ஒரு பேஜோ இல்லை பிரேஸ்லெட், ஜும்கா, ஹேர் பவ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி வேர்ட் இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி ஒரு கீவேர்டோ அது ரிலேட்டடான பேஜோ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த இதுக்கு நம்ம லிங்க் தருவோம். பட் மெயின் ஃபோக்கஸ் இந்த பிளாக் க்ரியேட் பண்ணுறது காரணம்னா சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு. பட் வி ஹேவ் அனதர் ஆப்ஷன், ஒரு சில வேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றனால நம்ம வந்துட்டு அதுக்கும் கூட லிங்க் தந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு 800 வேர்ட்ஸில் இருக்கிற ஒரு கண்டென்ட். இந்த கண்டென்ட்டில் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 3 இல்லாட்டி 4, ஓகேவா? அதுக்கு மேலே ரொம்ப ஓவர் லிங்க் தந்துட வேணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன். இன்னொன்று, சின்ஸ் இட்ஸ் ஒரு பிளாக் ரைட்டிங் வெப்சைட், பிளாக் அப்படின்னு வரும்போது நாட் ஒன்லி டெக்ஸ்ட், இதை ரீட் பண்ணணும், கஸ்டமர்ஸ் ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ்காகவும் தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இமேஜஸ்மே நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இமேஜஸ்மே வந்துட்டு சார்ஜிபிட்ட போய் கேட்டுக்கலாமோ? கிரியேட் அ பிளாக் சைஸ் இமேஜ் ஃபார் தி above. ஒரு 5 minutes எடுப்பான். ஸோ ஓகே, இது ஜென்ரேட் ஆகட்டும். இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இமேஜை வந்துட்டு நம்ம இப்போ பேக் லிங்க்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இமேஜஸ் யூஸ்வலி ப்ளஸ் இதையுமே நீங்கள் சென்டர் பண்ணுறதா, ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, இப்போ இமேஜஸ்க்குமே நீங்கள் ஆல் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நம்மளோட கீவேர்ட் என்னவோ அதை கொடுத்துருங்க. சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ் ரேயா ரிஷாப் சேவ் கொடுத்தாச்சு அப்படின்னா தென் ஃபைனலி யூ கேன் பப்ளிஷ் பண்ணும்போது சில என்ன டாபிக் ரிலேட்டடாக நம்ம இதை பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்றத கேட்குறோம். ஸோ திஸ் இஸ் நம்மளோட கீவேர்டு தான், சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ். இது வந்துட்டு என்ன மாதிரினா நம்ம இன்ஸ்டாவில் ஹேஷ்டேக்ஸ் கொடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஒரு 3-4 ஹேஷ்டேக்கில் சர்ச் டேர்ம்ஸோடு நீங்கள் கொடுத்துருவோம். இல்லாட்டி நீங்கள் இதில் மீடியமில் சில இது ஆல்ரெடி பாப்புலராக இருக்கும் நம்மளோட ரிலேட்டடாக, அதோட நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு 2-3 கொடுத்துட்டு பப்ளிஷ் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். இப்போது இது வந்துட்டு லைவ் லிங்காக மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த லிங்க்கில் நம்மளோட கண்டென்ட் வந்துட்டு பப்ளிஷ் ஆகிடுச்சு. இந்த இது பப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா எங்கே இருக்குது,
இந்த இது பப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா இந்த லிங்க் வந்துட்டு காப்பி லிங்க்கோ இல்லை இந்த கண்டென்ட் டிஸ்ப்ளே ஆகிற லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொஷினுக்கு முன்னாடி இல்லாட்டி நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு காப்பி பண்ணி நம்மளோட ஒர்க்கிங் ஷீட்டில் அதை அப்டேட் பண்ணணும். ஒர்க்கிங் ஷீட்னால் நம்ம பேக்லிங்ஸ் இப்போ நம்ம எங்கள் டீமில் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க, ஷோ பண்ணுறாங்க. அங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ 18th August ஒரு பேக்லிங்க் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்லிங்க் QR அடே இப்போ அவங்க வந்துட்டு இந்த mystrikingly.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் ஒரு பேக்லிங்க் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் பிளாக்ஸ் போட்டிருக்காங்க. எங்கே லிங்க் தந்திருக்காங்க, இங்கே கீழே லிங்க் தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேக்லிங்கோட டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ணிட்டே வேணும். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த மந்தில் நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட இதெல்லாம் பேக்லிங்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கணும். நீங்கள் ஆஃபீஸில் காமிக்கிற ஒரு கான்செப்ட்டுமே இதுவாக இருக்கும். ஓகேவா, ஃபைன். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் த எண்ட் ஆஃப் கிரியேட்டிங் எ சிங்கிள் பேக்லிங்க். இதே விஷயத்தை தான் மற்ற டொமைன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு ரிப்பீட் பண்ணுவீங்க. ஓகேவா, இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா?